ஐயா இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களோட 108வது பிறந்த நாள். பிறந்த நாள். ஆமாம். ஆமா. அவரோட கெட்டப்லாம் போட்டு வந்திருக்கீங்க. ஆமாம். சொல்லுங்க நான் அவர பத்தி. நான் வருஷம் வருஷம் வருவேன். எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் வருஷம் வருஷம் பிறந்த நாளுக்கு வருவேன். நான் சொந்த ஊர் தூத்துக்குடி. நான் அவருடைய ரசிகன். தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லா பக்கமும் போவேன். ஆனால் இந்த நாள் மட்டும் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன் இங்கே. தூத்துக்குடியில இருந்து இது வரைக்கும் ஆமாம் வந்திருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க அவரை பத்தி சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும். என்னை படிக்க வச்சது அவர் தான். படிக்க வச்சாருன்னா எனக்கு காசு கொடுக்கல. படத்தை பார்த்து நான் படித்தேன். அவர் படத்தில் எப்படி நல்லவன் நடந்துக்கிட்டாரோ அதை பார்த்து நான் படிக்க ஆரம்பித்தேன். எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன அவர் படத்தில் வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பீடி சிகரெட்டு குடிக்க பழக்கம் கிடையாது. மது கிடையாது. நல்ல ஒழுக்கம் உள்ள படமாக தான் இருக்கும். பெண்களை ரொம்ப மதிக்கக்கூடியவர். மற்றவங்க மாதிரி நடிகர் மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்திலே வந்து அதிகமாக பணம் வாங்கின ஆள் ஒருத்தர் பிரச்சனை எம்ஜிஆர் அவர் தான். அந்த அத்தனை பணத்தை ஏழைகளுக்கு தான் கொடுத்தார். யாருக்கு கஷ்டம் வீட்டு வாசல் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உதவி செய்வார். அந்த மனப்பண்புக்குள்ளவர். ஆனால் அவர் பின்பற்றி வரவங்க எல்லாம் நல்லா எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. அவர் ஃபாலோ பண்ணால் யாரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அவர் யாருக்கு இது வரைக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கெட்ட பதிவு வந்து கிடையவே கிடையாது. ஒரு ரிப்போர்ட் கூட வராது அவர் பேரில். அவர் கொடுத்த கொடைவல்லல் அவர் ஏழைகள்னு சொன்னாலே போதும். பசின்னு வந்தாலே வீட்டுக்கு போனால் சாப்பிட்டாந்தா முத வார்த்தை கேட்பாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயத்தை சொல்லும் பாரு. குடும்ப கஷ்டம் சொல்லு, நீ சாப்பிட்டு வா அப்படிம்பாரு. அப்படி ஒரு மனுஷனை பார்த்தது கிடையாது.